இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றாக இருப்பீங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம் வசனத்துக்குள்ளே போவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. பாருங்க, முதல்ல உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்க போறாராம். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாயாம். பாருங்க, உன் வாழ்க்கையில் என்ன நடக்காது இருக்குத எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறான்? ஆசீர்வதிக்க போகிறன்றார். பெருக்கம் இல்லாத இடம், வேலை ஸ்தலத்தில் பெருக்கம் இல்லை, குடும்பத்தில் பெருக்கம் இல்லை, எல்லா இடத்துலையும் பெருக்கம் இல்லாத இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? விசாலப்படுத்த போகிறேன்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக போகிறாராம். பெரிய ஜாதி 2 பேர் 3 பேர் தான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்வாங்க வேலை ஸ்தலத்தில். இப்போ 500 பேர் 1000 பேர் வேலை செய்ய மாற்ற போகிறாராம். உங்கள் குடும்பத்தில் எல்லையே வேலை செய்கிற எல்லா ஜன மத்தியில் உங்களை பெரிய ஜாதி ஆக்கி, எல்லாருக்கும் தெரியாத இருக்கலாம், உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிக்க போகிறாராம். அது மூலிமா உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த போகிறாராம். ஒரு இடத்துல தான், இந்த மெட்ராஸில் மட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் பகுதியில் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அநேக இடங்களுக்கு வந்து பேரை பெருமைப்படுத்த போகிறாராங்க. சின்ன கம்பெனி வச்சுருக்கலாம், சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், அதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உன் பேரை பெருமைப்படுத்தும்படி ஆண்டவர் செய்ய போகிறாருங்க. ஏன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களோடு வந்து இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னால், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்த போகிறான். உன் பேர் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. இப்போ எல்லா இடத்திலும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்றார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. இந்த வசனத்தை கேட்கிறே எது ஆனாலும் தேவனை ரட்சிக்கப்படாத கூட இருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்குறிய மகனே மகளே, நான் என்ன பண்ண போகிறேன்? உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன்ப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த போவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாப்பா. நான் பெருமைப்படுத்தணுன்னே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எந்த ஆசீர்வாதமும் குறைப்படாது. எப்படியாப்பட்ட தடைகள் இருந்தாலும் எல்லாம் தடை முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறான்? உன் ஆசீர்வாதத்துக்கு நடத்த போகிறார். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை நான் போடுகிற எல்லா வீடியோவும் உன்னிடத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு உன் ஆசீர்வாதமாக அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.